அப்படியே கேளுங்க. நான் என்ன சொல்றேனோ அப்படியே கேளுங்க. டீடாக்ஸ் ஆகும் உடம்பு. உங்க உடம்ப முழுசா குணப்படுத்துறதுக்காக தான் நான் உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கேன். இயல்பா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய உணவுப் பொருள வச்சே குணப்படுத்திறலாம். எலுமிச்சம்பழம் பவர்ஃபுல்லான ஒரு டீடாக்ஸ் ப்ராடக்ட் அது. ரொம்ப ஸ்மூத்தா வீட்ல இப்ப எப்படி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோமோ, நம்ம சாப்பிடுற உணவுப் பொருள்கள வச்சு அப்படியே நாம குணப்படுத்திற முடியும். இந்த பீர்க்கங்காய், சொரக்காய், அரசாணிக்காய். அரசாணிக்காய்னா பரங்கிக்காய், மஞ்ச பூசணிக்காய்ன்னு சில பேர் சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா குணப்படுத்தலாம். ஈஸியான வழி. அந்த வழி வந்து இது தெரியல. நான் பேசுறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். பாடி டீடாக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். அது வந்து டீடாக்ஸ்னா என்ன? வாட் இஸ் பாடி டீடாக்ஸ்? இப்போ நான் மைண்ட் டீடாக்ஸ்னு ஒன்று வச்சிருக்கேன், சோல் டீடாக்ஸ்னு ஒன்று வச்சு நடத்துகிறேன் பயிற்சி. இப்போ பாடி, மைண்டு, சோல் இது மூணுமே தனித்தனியாக டீடாக்ஸ் பண்ணணும். பாடி டீடாக்ஸ் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அன்வான்ட் டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறது. டெய்லி லைஃப்பில் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு, நம்ம சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்டு, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டு, நிறைய சுவாசிக்கிறோமா, காற்று எந்த நேரமும் சுவாசம் ஆகிட்டு இருக்கா, அதில் இருக்கிற புகை, தூசி, பொல்யூஷன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ஸ்லீப், நிறைய அலாரம் வச்சு எழுந்திரிச்சிருப்பீங்க, இல்லை தூங்கும்போது உங்களை எழுப்பி விட்டுருப்பாங்க, தூங்கும்போது டிஸ்டர்ப் ஸ்லீப்பில் இருந்திருப்பீங்க. இதெல்லாம் மண்டைக்குள்ள கழிவுகளாக கிடக்கு. உங்களோட மசில் மெமரி அதுலேயும் கழிவுகள் இருக்கு. சதைப்பகுதி, தசை நாறு, நரம்பு, ரத்தம், உங்களுடைய மூளை எல்லாத்துக்குள்ளேயும் தனித்தனியா இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, பிரச்சனை, பஞ்சாயத்து நிறைய கிடக்கு. உடம்பே பிரச்சனையா கிடக்கு நிறைய பேருக்கு. இதெல்லாம் நம்ம பாடியில் வந்து டாக்ஸின்ஸா பில்டப் ஆயிருக்கு. அந்த பில்டப் எல்லாம் நம்ம சரி பண்ணணும். கழிவுகளின் தேக்கம் தான் வியாதி, கழிவுகளின் நீக்கம் தான் ஆரோக்கியம். நான் அதனால தான் 21 நாட்கள் ஒதுக்கி உங்களை வந்து டீடாக்ஸ் பயிற்சின்னு வாட்ஸ்அப் மூலமாக இணைஞ்சுக்கங்க, நான் இலவசமாக பயிற்சி தர்றேன் அப்படின்னு சொல்கிறேன். சில பேர் வியாதியெல்லாம் குணமானும்பாங்க. நீங்கள் என்ன வியாதி குணமானாலும் வாங்க 21 நாள் கிளினிக் பயிற்சி எடுங்க. என் மைண்டு பிரச்சனையாக இருக்குது, கவுன்சிலிங் எடுக்கணும், வாங்க 21 நாள் கிளினிக் பயிற்சி. குடிபோதையில் அவஸ்தைப்படுறாங்க, திருந்த நினைக்கிறாங்க, திருந்த முடியலைங்க, வாங்க 21 நாள் கழிவுநீக்க பயிற்சி. 21 நாள் கழிவுநீக்க பயிற்சி முடிச்சா தான் அடுத்த பயிற்சி. இல்லைன்னா பயிற்சி எந்த பயிற்சியும் நான் தரமாட்டேன், எந்த பயிற்சியும் தரமாட்டேன். இப்போ இவ்வளோ கழிவுகள் இருந்தால் என்ன ஆகும்? டயர்ட்னஸ் வரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும், டைஜஷன் ரொம்ப போராக இருக்கும், இம்யூனிட்டி பவர் ரொம்ப லோவாயிரும், இருக்கிற எல்லா வியாதிகளும் தேடி வந்துடும். இப்போ ஒரு சாக்கடை தேங்குச்சுன்னா அங்கே கொசு, ஈ முக்கியமா இல்லையா, புழு, பூச்சி எல்லாம் உண்டாகுமா இல்லையா, கிருமிகள் உண்டாகும் இல்லை. உலகத்திலே பெரிய சாக்கடை தெரியுமா? பெருங்குடல், நம்ம வயிற்றுல இருக்குல்ல பெருங்குடல், அதுதான் பெருங்குடல் தான் இருக்கிறதுலே பெரிய சாக்கடை. அதிக நாட்கள் தூர்வாரப்படாத சாக்கடை எதுவென்று கேட்டால் ஒவ்வொருத்தரும் வயிற்றுல இருக்கக்கூடிய பெருங்குடல். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சாப்பிட்றீங்க, இறப்பையில உணவு கிடக்கு, அது செரிச்சு சிறுகுடலுக்கு ஷிஃப்ட் ஆகுது, திரும்ப மதியம் சாப்பிட்றீங்க, அது அப்படியே கழிவா மாறுது. எந்த நேரமும் 24 மணி நேரமும் நம்ம மேல உணவையும் அடியில கழிவையும் இரண்டையும் ஒரே நேரத்துல சுமந்துக்கிட்டு சுத்துறோமே. எந்த நேரம் வயிற்றுல மலமும் இருக்கு, உணவும் இருக்கு, உணவு மேல இருக்கு, ஏன்னா அதை சாப்பிட்டுட்டே இருக்கிறோமே. காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு டீயை குடிச்சு ரஸ்கை சாப்பிட்டு என்னென்னமோ கரும மாவெல்லாம் கலக்கி குடிச்சு காலையிலேயே எழுந்திரிச்ச உடனே ரொட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு தின்னு, சில பேர் முறுக்க ஊற போட்டு காப்பியில போட்டு திங்கிறது, சில பேர் மிச்சரை வாங்கி வச்சுக்கிட்டு டீயை ஊற்றிக்கிட்டு டீ 1.5 கிளாஸ் இவ்வளோ பெரிய குவளையை ஊற்றி வச்சுக்கிட்டு அடிச்சு ஊற வச்சுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு, சில பேர் நடந்துக்கிட்டு, அதுவும் பல்லு வளர்க்காம பெட்டு காப்பி. அது பெட்டு காப்பியா டெட்டு காப்பியா? அது டெட்டு காப்பி, செத்து போற காப்பி. எதுக்கு இது பெட்டு காப்பி? என்ன பெட்டு காப்பி? பல்லு வளர்க்காம காலையில உட்காந்துக்கிட்டு பெட் காப்பி குடிக்கிறீங்க. பெட் காப்பி, பெட் காப்பி குடிக்கலன்னு ஒருத்தன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்றான். பெட் காப்பி கொடுக்கலன்னு, நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு டீ போட்டு வைக்கல, எந்திரிக்க முன்னாடி டீயை போட்டு கொண்டு கொடுத்தாக்க ஏன் ஆறி போச்சு, டீ ஆறி போச்சு அப்படின்ட்டு டைவர்ஸ். என்ன 24 மணி நேரமும் திங்கிறதே வேலை. ஐயோ அது கொடலா நெல்லு கொட்டுற குருதான்னு தெரியல. காலைல எந்திரிச்சோன்னு டீ, காப்பி, போண்டா வடை, ரெண்டு உளுந்த, எந்திரிச்ச உடனே டீ, 2 உளுந்த வடை. எப்பா தீனி, அடாடாடாடாடா தாங்க முடியல. அப்புறம் 8 மணி 9 மணிக்கெல்லாம் பூரி, பொங்கல், பச்சி, போண்டா எல்லாம் அள்ளி வச்சுக்கிட்டு திங்கிறது. ஆம்லேட்டு, ஆப்பாயில், ஊத்தாப்பம், தோசை எல்லாம் பொரிச்சு அவிச்சு இட்லி தோசைன்னு அள்ளி பிச்சு போட்டு தின்னு முழுங்கி முடிச்சுறதுக்குள்ள 11 மணி ஆயிருது.
11 மணி ஆனிச்சுன்னா 2 பச்சி ஒரு டீயை குடிச்சு உள்ள இறக்கிறது. அப்படியே உள்ள இறங்கலன்னா 2 ஆட்டு வேற ஆட்டிக்கிறது. இடுப்பு 2 ஆட்டு ஆட்டி உள்ள இறங்குங்க. சைடு சந்து வேணுமா இல்லையா, 2 ஆட்டு ஆட்டிக்கிறது. ஆட்டிக்கிட்டு உள்ள இறக்குறது. அப்படியே வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன கேப்பு கூட இருந்துடக்கூடாது. அவ்வளவு தீனி. இதுக்கு பேரு யமபாதக தீனின்னு பேரு. ஐயோ, அதுவும் மத்தியான சோறு பார்க்கணுமே. சில ஆளெல்லாம் பெல்ட் அவுத்து விட்டு சாப்பிடுவான். ஏன்டானா இடுப்பு டைட்டா இருக்குமா, அள்ளிக்கிட்டு திங்கிறான் பாருங்க. 2 கையும் புல் ட்ரௌசர் அள்ளும் பாருங்க, மண் அள்ளுற கரண்டி அந்த மாதிரி அள்ளி வாயில அள்ளி போட்டு முழுங்குறான் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு. அவ்வளவு தீனி. இவ்வளவு தீனி தின்னா ஒரு நாள் மதியம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு, விருந்துல சாப்பிடுறீங்கல்ல, வீட்டுல சாப்பிடுற சாப்பாடை நான் சொல்லல, விருந்து, கல்யாண விருந்திலே சாப்பிடுகிறீர்களே, ஒரு நாள் நீங்கள் மதியம் சாப்பிடக்கூடிய விருந்து சாப்பாடு ஒரு மாசத்துக்கு தேவையான சத்து அதுல இருக்கு. ஒரு மாட்டைக்கு தேவையான சாப்பாடை ஒரு நாள் மதியத்துல தின்னுறீங்க. யாராவது கல்யாணத்துக்கு காது குத்துக்கு பத்திரிகை கொடுத்துட்டா போதும், 3 நாளைக்கு சோறு திங்காம வயிற்ற கழுவிக்கிட்டு போய் உக்காந்து இப்போ கல்யாணத்துல அட்டன் பண்றீங்களா இல்லையா, அது எப்படா சோறு போடுவாங்க? சோறு என்ன, மீன் பொரியலா, சிக்கனா, மட்டன் பிரியாணியா, என்ன வச்சிருக்கீங்க சோறு, என்ன குழம்பே, இதையே கேட்டுக்கிட்டு போய் பந்தியில உட்காந்து தீனி தீனு தின்னு உடம்பு பூரா கழிவாய் போயிரு. அவர் பாடி இஸ் வெரி இன்டெலிஜென்ட், ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு தான் நம்ம பாடி. ஆக்சுவலி யுவர் பாடி வெரி இன்டெலிஜென்ட். எப்படின்னா, லிவர் வந்து டீடாக்ஸ் உறுப்பு, அதுவே கழிவு நீக்கம் பண்ணும். கிட்னி கழிவு நீக்கம் பண்ணும். உங்க உடம்பு புத்திசாலித்தனமானது. லங்ஸ் அதுவே கழிவு நீக்க உறுப்பு தான். ஸ்கின் அதுவே கழிவு நீக்க உறுப்பு தான். யுவர் லிவர், கிட்னி, லங்ஸ், ஸ்கின் இது எல்லாமே நேச்சுரலா டீடாக்ஸ் பண்ணக்கூடிய உள் உறுப்புகள். அந்த உள் உறுப்புகளையே வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு கழிவுகளை தேக்கிறதுல நம்ம பெரிய கில்லாடி. லிவர், ஃபேட்டி லிவர் 1, ஃபேட்டி லிவர் 2, ஃபேட்டி லிவர் 3ன்னு கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு லிவர்ல கொண்டு போய் ஃபேட்டு சேர்க்கறது. எங்க பேங்க்ல பணத்தை கொண்டு போய் போட்டு வச்சிங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. லிவர்ல போய் நீங்க ஃபேட்டு சேகரிக்கலாமா? கிட்னியில போய் கல்லை சேகரிக்கலாமா? என்ன வீடு கட்டுறதுக்கு கல்லு தயாரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா கிட்னியில வச்சுக்கிட்டுன்னு கேட்கறேன். பித்தப்பையில கல்லு, கிட்னியில கல்லு, என்ன வீடு கட்ட செங்கக்கல்லு தயாரிக்கிறீங்களாங்கிறேன் வயிற்றுல வச்சுக்கிட்டு. பண்ணலாமா? அது மாதிரி எல்லாம் ரத்தத்துல போய் குப்பையை சேர்க்கலாமா? கொழுப்பு சேர்க்கலாமா? வயிற்றுல போய் கொழுப்பு சேர்க்கலாமா? இதெல்லாம் நியாயமா? அதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி கழிவுகளை சேர்க்கணும் உடம்புல? வை இதெல்லாம் நீக்கி நாம நல்லது பண்ணணும் உடம்புக்கு. இன்னைக்கு மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல நம்ம உடம்புக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்படுது. லிவரை விட எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இப்போ தேவைப்படுது. லிவருக்கே சப்போர்ட் தேவைப்படுது. ஏபிசி, ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட்டுன்னு நான் உங்களுக்கு கழிவு நீக்க பயிற்சியில் ஒரு நாள் ஒரு ஜூஸ் கொடுப்பேன். லெமன் ஜூஸை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு நாள் கொடுப்பேன். நான் தயாரிச்சு தர மாட்டேன், எப்படி தயாரிக்கணும் உங்களுக்கே சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் மஞ்சள் சாப்பிட சொல்லி கற்றுக் கொடுப்பேன். பச்சை மஞ்சள் இருக்கு பாருங்க, வாங்கி இடிச்சு அந்த சாறு எடுத்து அந்த சாறுல வந்து தேன் கலக்கணும். அது என்னென்ன வயசுல உள்ளவங்க என்னென்ன அளவுல கலக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல்லாம் உங்களுக்கு நான் வந்து பயிற்சியில வரும்போது நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு நாளும் ஒன்று சொல்லிக் கொடுப்பேன். 21 நாள் நம்ம டெய்லி பேச போறோம். ஒவ்வொரு நாளைக்கும் சொல்லிக் கொடுப்போம். பச்சை மஞ்சள் நமக்கு தேவைப்படும். அதை இடிச்சு சாறு எடுத்து அதுல கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடணும். அது என்ன அளவு அப்படிங்கிறலாம் நீங்க ஆன்லைன் பயிற்சிக்கு ரெகுலரா வரும்போது தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். லிவரை கிளென்ஸ் பண்றதுக்கு சொல்றேன். மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னால நம்ம பாடியில ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. மாடர்ன் லைஃப் ஸ்டைல் இப்போ இருக்கும். லிவரே கழிவு நீக்க பயிற்சி கழிவு நீக்கத்துக்கான உறுப்பு தான். இன்னைக்கு நாம லிவரையே கிளீன் பண்ண வேண்டிய அளவுக்கு வந்துட்டோம். கிட்னியே கழிவு நீக்கம் பண்ணும். லங்ஸே காத்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா நம்ம இழுக்கிற காத்துல நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். அது உள்ள போய் கெட்டதெல்லாம் வெளியில விட்டுரும். இப்போ ரத்தத்துல இதயத்துல இருந்து ரத்தம் லங்ஸுக்கு போகுது. ரத்தத்துல சுமந்து இருக்க இப்ப இறந்து போன செல்கள் ரத்தத்துல சுமந்து வரும். கொழுப்பு ரத்தத்துல சுமந்து வரும். வெளியாக வேண்டிய இப்போ நீங்க வந்து எடை குறைகிறதெல்லாம் யோகாவில் மூச்சு பயிற்சியில எடை நல்லா குறைக்க முடியும். வெளிவிடு மூச்சுல அவ்வளோ வந்து நீங்க யூரின்ல கொழுப்பு வெளியாகும், மலத்துல வெளியாக்கலாம். இது எல்லாத்தையும் விட தாண்டி மூச்சு காத்துல உடம்பு எடையை குறைச்சி விட்டு போயிடலாம். அதுக்கெல்லாம் கழிவு நீக்க பயிற்சி நீங்க முடிச்சா தான் நான் அடுத்து அந்த பயிற்சியெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். லங்ஸ் வந்து ரத்தத்துல இருக்கக்கூடிய குப்பைகளை, கொழுப்போ உடம்புக்கு தேவையில்லாத வேற எந்த பொருள்களோ ரத்தத்துல உள்ள பொருள்கள் எல்லாமே நுரையீரலுக்கு வரும். நீங்க இழுக்கிற சுவாச காத்துல உள்ள கெட்டதும் வெளியாக்கிறோம் லங்ஸ், ரத்தத்துல உள்ளதையும் லங்ஸ் வெளியாக்கும்.
ரத்தத்தில் உள்ளதை வெளியாக்குறதுக்கு வந்து நிறைய உறுப்புகள் வேலை செய்யுது. லங்ஸும் ஒரு பார்ட்டு, லங்ஸும் ஒரு பகுதி வந்து நமக்கு ரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளில கொண்டு வரதுக்கு உதவியா இருக்கு. அந்த லங்ஸையே குப்பையாக்கி ஆஸ்துமா, வீசிங்கு, ரன்னிங் நோஸ்னு பிரச்சனையை உருவாக்கி லங்ஸில் ஓட்டை விழுகுது, லங்ஸில் தண்ணி கோத்துக்குது, லங்ஸில் பூச்சி புழு வைக்குது, நிறைய பேருக்கு கட்டிகள் வளருது. எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ஐயோ, மக்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தப்பான வாழ்க்கை முறை. ஃபேனை போட்டுக்கிட்டு ஃபேனுக்கு நேராக மல்லக்கப்படுத்திக்கிட்டு தூங்குறது. நேராக ஃபேன் காத்து ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் தூரம் தள்ளியாவது படுக்கணும் இல்ல. எல்லாமே மாடர்ன் லைஃப் ஸ்டைல நம்ம இழுத்துக்கிட்ட பிரச்சனை. சிம்பிள் அண்ட் நேச்சுரல் வேஸ் detox your body. Water is the best detox drink. Daily you take minimum 3 liters water. 20 கிலோ எடை இருக்கிறீங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணி. 60 கிலோ எடைன்னா 3 லிட்டர் தண்ணி. 80 கிலோன்னா 4 லிட்டர் தண்ணி. 1 லிட்டர்னு கேன் வாங்கி வச்சுக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்றதை செய்யணும். நான் 4 லிட்டர் தண்ணி குடிப்பேன், 5 லிட்டர் தண்ணி குடிப்பேன்லாம் என்கிட்ட சொன்னால் நான் கேட்க மாட்டேன், நம்ப மாட்டேன். எல்லாரும் வாட்டர் கேனை வாங்கி எடுத்து வச்சு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும். உங்களோட எடை எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் கேன், 1 லிட்டர் வாட்டர் கேன் வாங்கணும். உங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தனித்தனியாக வாட்டர் கேன் வாங்கி காலையில் எந்திரிச்சோன்னே தண்ணி பிடிக்கணும் கேனில். இப்போ உங்களோட உடம்புக்கு இப்போ எடை கணக்கு சொல்லிட்டேன். எடை கணக்கு சொன்னால் நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இப்போ 70 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா 60 கிலோவுக்கு 3 லிட்டரு. அப்போ 70 கிலோவுக்கு இன்னொரு 6 லிட்டர் சேர்த்துக்க வேண்டியது தான். 10 கிலோவுக்கு 6 லிட்டர் சேர்த்துக்க வேண்டியது தான். அப்போ தண்ணியை வந்து தனித்தனியாக பிடிச்சி அளந்து வைக்கணும் முதல்ல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அளந்து வைக்கணும். அளந்து வச்சா தான் குடிக்கணுங்கிற ஞாபகம் வரும். நீங்கள் வாட்டுக்கு மொத்தமாக கேனில் வச்சுக்கிட்டு டெய்லி டம்ளரில் பிடிச்சி குடிச்சிங்கன்னா எத்தனை லிட்டர் குடிச்சிங்கன்னு உங்களுக்கு கணக்கே வராது. தாகம் எடுத்தா தான் தண்ணி குடிக்கணுங்கிறத இன்னையோட மறந்துடுங்க. 21 நாளைக்கு அடிக்கடி தண்ணி குடிக்கணும். தொண்டையை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், உதடு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு ஒரு தண்ணி குடிக்கணும். 9 to 11 காலையில அந்த 2 மணி நேரம் மட்டும் நீங்க தண்ணியும் குடிக்க வேண்டாம், எதுவும் சாப்பிட வேண்டாம். அந்த 2 hours தவிர மீதி எல்லா நேரமும் அது வந்து மண்ணீரலுக்கான நேரம். அது ஏங்கிறத நான் பிறகு உங்களுக்கு சொல்லித்தரேன் பயிற்சியில் வரும் பொழுது. அந்த 2 மணி நேரம் தவிர மீதி எல்லா நேரமும் தண்ணி குடிங்க. இரவு நேரம் ரொம்ப குடிக்காதீங்க. இரவு நேரம் தண்ணி குடிச்சிட்டு படுத்தீங்க ரொம்ப நேரம், அப்புறம் பாதியில் யூரின் போகிறதுக்கு எந்திரிச்சே இருக்க வேண்டியதாக இருக்கும் அடிக்கடி. அதனால் இரவில் அதிகமாக நீங்கள் தண்ணி வந்து கன்சியூம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பகலில் தண்ணி குடிங்க. காலைல எந்திரிச்சதுலேருந்து நீங்கள் தண்ணி குடிக்கலாம். ஒரே நேரத்தில் 1/2 லிட்டர் 1 லிட்டர் 2 லிட்டர்னு தம்மில் எல்லாம் இறக்குறது அதெல்லாம் வேண்டியதில்லை. காலைல எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் குடிக்கிற வாட்டர் ஒரு 100 ml 200 ml 300 ml அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுக்கலாம். காலையில் நீங்கள் எடுக்கலாம். அதை பற்றி காலில் எடுத்துக்கலாம். மற்ற நேரங்கள்லாம் ரொம்பலாம் குடிக்க வேண்டியது இல்லை. தாகம் இருக்கோ இல்லையோ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடையாது அடிக்கடி நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும். வாட்டர் இஸ் த பெஸ்ட் டீடாக்ஸ் ட்ரிங்க். காலைல எந்திரிச்சோன்னு அனைவரும் இன்று முதல் 21 நாளைக்கு 1 கிளாஸ் வார்ம் வாட்டர், பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற வாட்டர், அல்லது சில்னஸ் இல்லாமல், இப்போ தண்ணி பிடிக்கிறீங்க ஓரளவுக்கு வந்து ரொம்ப கூலிங் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் குடிச்சுக்கலாம். அல்ல லைட்டாக அடுப்பில் வச்சு லைட் ஹீட்டட் உடம்பு டெம்பரேச்சர் ஒரு 30 டிகிரி செல்சியஸ், சும்மா ஒரு லைட்டாக ஒரு சுடு தண்ணி, வெந்நீர் தான் குடிக்க சொல்கிறேன் நான். கொதிக்க வச்ச கொதிநீர் குடிக்க சொல்லலை. லைட்டாக சூடுபடுத்தி அப்படியே குடிச்சிடணும். காலைல எந்திரிச்சோன்னா முதல் வேலை அதை நீங்கள் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப குட் ஹேபிட். இதில் லெமன் வாட்டர் ஆட் பண்ணலாமா, அது நான் பிறகு சொல்லித்தரேன். டைஜஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சில பேர் எடுத்துக்கலாம், சில பேர் எடுக்கக்கூடாது. மெட்டபாலிசம் வந்து பூஸ்டப் ஆகும் லெமன் வாட்டர் எடுக்கும்போது. இப்போ வீசிங் ஆஸ்துமாலாம் இருக்குன்னா அவங்க எடுக்க முடியாது. கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு, அல்சர் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்கெல்லாம் சில பாதுகாப்பு முறைகளை கடைபிடிச்சு எடுக்கணும். அதனால் நான் ஒருத்தருக்கும் பிரித்து சொல்லும்போது நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் மைண்டில் என்ன வச்சுக்கோன்னா, கழிவு நீக்க பயிற்சிக்கு வந்து அப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் ஃபாலோ பண்ண முடியுமா, இப்படி தான் செய்யணுமா அப்படின்னு ஒரு ஓவரால் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. கழிவு நீக்க பயிற்சினா சில பேர் பயப்படுறீங்கல்ல. இப்போ வெஜிடபிள்ஸ் சாப்பிட சொல்லுவேன், ஹெல்த்தி ஃபுட்டு எடுக்க சொல்லுவேன். கொத்தமல்லி, புதினா இலை, ப்ரொக்கோலி, குக்கும்பர், கேரட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கேரட், ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், ஆரஞ்சு, பப்பாயா, வாட்டர்மெலன், இது எல்லாமே பாடியை கிளென்ஸ் பண்ணும். கிளென்சிங் ஏஜென்ட்லேயே பவர்ஃபுல்லானது யார் தெரியுமா? லெமன். நம்ம உடம்பை வளர்த்து கொடுக்கறதுலேயே பவர்ஃபுல்லானது, உடம்பை பாதுகாத்து கொடுக்கறது, நம்மளை இளமையாக்கி நம்மளுடைய உடம்பை குணமாக்கி தாய்ப்பாலுக்கு நிகராக நம்மளை மாற்றி கொடுக்கறது தேங்காய். தேங்காய் மரத்தில் 10 மாதம், ஒரு புல்ல வயிற்றுலையும் 10 மாதம்.
தென்னம்புல்லுன்னு சொல்லுவான். குழந்தை பிறந்தா அதையும் புல்லுன்னு சொல்லுவான். வேற எந்த பொருளையும் எந்த மரத்தையும் புல்லுன்னு சொல்ல மாட்டான். ஒன்னே ஒண்ணு தென்னம்புல்லுன்னு தான் சொல்லுவான். தேங்காயிலேருந்து கடிச்சிங்கன்னா பால் வரும். அது வந்து தேங்காய் பால் வந்து தாய்ப்பாலுக்கு ஈக்குவலானது. மோனோலரிக் ஆசிட் அதுல இருக்கு. தாய்ப்பால்லையும் மோனோலரிக் ஆசிட் இருக்கு. இதெல்லாம் சாப்பிட சொல்லுவேன். யூ மஸ்ட் அவாய்ட் ஆயில் ஃபுட், சுகர், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், பேக்கேஜ்டு ஃபுட்ஸ். ஒன்ஸ் யூ ரிமெம்பர், ஞாபகப்படுத்திங்க, ஃபுட் இஸ் மெடிசன். உணவே மருந்து. இன்னைக்கு நிறைய பேர் மருந்த 10 மாத்திரை அள்ளி முழுங்கிக்கிட்டு மருந்து உணவா போச்சு. ஹெல்த்தி ஃபுட்டு கொடுப்பேன், நேச்சுரல் ஃபுட்டு கொடுப்பேன், சமைத்த உணவு கொடுப்பேன், சமைக்காத உணவு கொடுப்பேன், அரைகுறை பக்குவப்படுத்தப்பட்ட உணவு, அரைகுறை வேக வைக்கிறதுல இப்போ ஒரு கீரை பாட்டோம்னா ஆஃப் பாயில் பண்ற கீரைன்னு சில கீரைகள் இருக்கு. அரைகுறையா அரை வேக்காட்டுல எடுக்கணும் சில பொருளை. முருங்கைக்கீரையெல்லாம் முழுசா வேக வைக்க கூடாது, ஆஃப் பாயில்ல எடுக்கணும். சமையல் கலைன்னே முக்கியமான கலை இருக்கு, கத்து கொடுப்பேன். நாங்க தான் இத்தனை வருஷமா சமைக்கிறோமே, எங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியும்? ஒரு கீரை, பருப்பு, தேங்காய் ஏன் சேர்க்கலாம் தெரியுமா? கீரையை வெட்டி கழுவுவீங்க, கீரை கூட்டு செய்யறதுக்கு கீரையை வெட்டி கழுவுவீங்க. கழுவுனாலும் அதுல அந்த பூச்சி, எத்தனையோ பூச்சிகள் வந்து அந்த கீரையில அது பயிர் விளையும் பொழுது வரும், உட்காரும். ஏதாவது ஒரு பூச்சியோட முட்டைகள் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷமோ இல்லை கிருமியோ என்னமோ அதுல இருக்கலாம். அந்த விஷத்தை, அந்த நஞ்சை முறிப்பதற்காகத்தான் கோகனட் அதுல சேர்க்கிறோம், தேங்காய். இப்ப அதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் நமக்கு ஃபுல்லா போய் சேரணும் அப்படின்னா கீரையுடைய விட்டமின் ஏ நமக்கு உள்ள போய் சேரணும். கீரையில இருக்கக்கூடிய சக்தி எல்லாமே முழுமையா நமக்கு கிடைக்கணும்னா அதுல பருப்புங்கிற விட்டமின் சி நீங்க ஆட் பண்ணணும். அப்பதான் கீரையில இருக்கிறது நம்ம உடம்புக்குள்ள போகும். இது மூணையும் கூட்டுக்கலவையா வச்சு, அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் வச்சு, குணமாக்கும் காலை குணப்பாடம்னு ஒன்று வச்சு, எதை எப்படி என்ன டெம்பரேச்சர்ல சமைக்கணும்னு நமக்கு நம்ம முன்னோர்கள் தெளிவா கத்துக் கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு இதுவரைக்கும் யாரும் கத்துக் கொடுக்கல. நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன் கழிவு நீக்க பயிற்சியில. டெய்லி உங்க சமையலையே நான் மாத்தி விட்டுருவேன். இதுவரை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சமையல் களம் அது சமையல் களம் அல்ல, அது அடுக்களம் அல்ல, அது கொலைகளமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். உணவை கொலை செய்கிறீர்கள். உணவை கொலை செய்து எடுத்து தட்டிலே வைத்துக் கொண்டு உணவை சாப்பிடுகிறேன் என்கிற பேரில் யாரும் உணவை உண்ணுவதில்லை, உணவை கற்பழிக்கிறீர்கள். அள்ளி தின்னு புல்லா மேஞ்சிட்டு எந்திரிச்சு ஓடி போயிடுறது. மச்ச இந்த முட்டைய முழுசா முழுங்குறாங்களே, முழுசா முட்டைய வெல்றதுக்கு நேரம் இல்லை. அல்றது தள்ளுறது, அல்றது தள்ளுறது, அப்புறம் கக்கூசில போய் உட்காந்துட்டு போறது. இவ்வளவுதான். உள்ள தள்ளுறது, அப்புறம் வெளில தள்ளுறது, உள்ள போறது, அப்புறம் வெளில போறது. இதேதான். அது என்னைக்கு செரிக்குது, செரிச்சு அது என்னைக்காவது சத்துக்களா மாறுதா? உடம்பு பாவம். குடலுக்கெல்லாம் வாய் இருந்துச்சுன்னா உங்க குடலு கையிலலாம் ஒரு மண்வெட்டியை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, உங்க வாய் நாக்குக்கெல்லாம் வெட்டிப்படும் வெட்டி. இந்த நாக்கை வச்சுக்கிட்டு எவ்வளத்தை திங்கிறது, என்னென்னத்தை திங்கிறது. பார்க்கறதெல்லாம் ஏதாவது கலரா சமைச்சிருந்தா உடனே தின்னுறது. ஏதாவது யூடியூப்ல ஏதாவது வீடியோ போட்டிருந்தா பார்த்துட்டு உடனே தின்னுறது. ஏதாவது சோத்தை ஆக்கி தின்னு ஐயோ, சோறு 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 சோறு, காலையில சோறு, மத்தியானம் சோறு, ராத்திரிக்கு சோறு, அன்னதானத்துக்கு போனா சோறு, கல்யாணம் காதுவத்துக்கு போனா எப்ப சோறு ஓடுவாங்க, சோறு 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 சோறுன்னு சோத்தால் அடிச்ச ஜென்மங்க சோத்திலேயே கிடந்த அலைஞ்சு சோத்து முட்டிய சோறு 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 சோறுன்னு சோத்துக்குன்னே அலையுது நிறைய. எப்படித்தான் அந்த குடல் என்ன பாடுபடும், எவ்வளத்தை தான் செரிக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு கிரைண்டர்ல அள்ளி போட்டு அரைச்சுக்கிட்டே இருந்தா அந்த கிரைண்டர் என்ன ஆகும்? உங்க குடம் என்ன கிரைண்டரா? அது ரத்தத்திலையும் சதையிலையும் ஆனதுதானே. பாவம் இல்லையா அந்த இறப்ப? பாவம் இல்லையா அந்த இறப்ப? அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா என்ன அது? கடவுள் ஞானத்தை தேட சொல்றான். இறையை தேட சொன்னால் நீங்கள் இறையை தேடிக்கொண்டிருக்கிறீர்களே, என்ன நியாயம்? என்னங்க நியாயம்? சோறு திங்க வாங்க பிறந்தா ஏங்க, காலை சோறு, மத்தியானம் சோறு, ராத்திரி சோறு, இதை தவிர வேற என்னங்க வேலை பண்றான்? காலை சோறுக்கு 1 மணி நேரம், மத்தியானம் சோறுக்கு 1 மணி நேரம், ராத்திரி சோறுக்கு 1 மணி நேரம், அப்புறம் அங்க கக்கூசு போறதுக்கு 1 மணி நேரம், 4 அவர் இதுலயே முடிஞ்சு வச்சுங்க. அந்த திங்கிறது வந்து டிவியை பார்த்துக்கிட்டு அள்ளி தின்னுக்கிட்டே இருக்கிறது. நியாயமாங்க? அதெல்லாம் கொஞ்சமாச்சும் நியாயமாங்க? ஏங்க, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேங்க, நீங்க டிவியை பார்த்து சோறு திங்கிறீங்கல்லங்க, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேங்க, டிவியை பார்த்துக்கிட்டு
இல்ல யூடியூப்பை பார்த்துக்கிட்டு நீங்க சோறு திங்கிறீங்க இல்லைங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க, உங்க கையில ஒரு நெகை வெட்டி தர்றேன் நகத்தை வெட்டுறதுக்கு. டிவியை பார்த்துக்கிட்டு 10 விரல்லையும் ரத்த காயம் இல்லாம நீங்க கையை பார்க்கப்படாது, விரல பார்க்கப்படாது, டிவியை பார்த்துக்கிட்டே நகை வெட்டி முடிச்சு போடணும். பண்ண முடியுமா உங்களால? உங்களை தான் காட்ட முடியுமான்னு. டிவியை பார்த்துக்கிட்டு நகை வெட்ட முடியாதுன்னா அப்புறம் டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிடுறீங்களே எப்படி? சாப்பாடு முதல்ல உணவை பார்த்தா கண்ணுல சாப்பிடணும், அதுக்கப்புறம் உணவை கையில டச் பண்ணும்போது டச்ல சாப்பிடணும், உணரணும், ஃபீல் இட். அந்த உணவை உணர வேண்டும், அதை ஃபீல் பண்ணணும், உணர்ந்து பார்க்கணும். அது நாக்கில வச்சு சுவையா உணர்ந்து பார்க்கணும். கண்ணை மூடி மென்னு 32 தடவை மென்னு அந்த உணவை கூழாக்கி, நொறுங்க தின்றால் 100 வயது, அப்படியே கூழாக்கி கண்ணை மூடி அமைதியா சாப்பிட்டு உதட மூடியறணும், கண்ணை மூடியறணும், அப்படியே அந்த உணவை உள்ள அனுப்பி பார்த்தோம்னா அடா அடா அது அமிர்த உடம்பாகும், அது அமிர்தமா மாறும், சத்து அசத்தா 2ஆ பிரிஞ்சிடும். அது உடம்புல எந்த கழிவுகளுமே தேங்காது. டீடாக்ஸ்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இன்னொரு மெத்தட் என்ன தெரியுமா? எக்ஸசைஸ் இஸ் நேச்சுரல் டீடாக்ஸ் மெத்தட். டெய்லி வாக்கிங், டெய்லி யோகா, டெய்லி ஜாக்கிங், டெய்லி சைக்கிளிங், டெய்லி ஸ்விம்மிங். இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும், இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணுனா பாடி எப்பயுமே தன்னை சுத்தப்படுத்திட்டே இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ஸ்வெட் மூலமா எல்லாம் வெளியாயிரும், எல்லாம் வேர்த்து வெளியாயிரும். ஈவன் 30 மினிட்ஸ் ஆக்டிவிட்டி பெர் டே, அதுவே எனஃப் தான் உங்களுக்கு. 30 மினிட்ஸ் ஆக்டிவிட்டி, ஒரு 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 30 நிமிஷம் 40 நிமிஷம். இப்போ உட்காந்தே ஒருத்தர் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் எந்திரிச்சிட்டாவது உட்காரணும். எங்கேயாவது இடத்துக்கு இப்படி 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 போயிட்டு இப்படி நடந்துட்டு உட்காரணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். தென்றலை பார்த்தாச்சு, தென்றல் பயிற்சிக்கு வந்தாச்சு, தென்றல் டீடாக்ஸ்னு பேரை கொடுத்தாச்சு, உள்ள நுழைஞ்சாச்சு. இனி நான் சொல்றதான் உங்க லைஃப்ல, நான் சொல்றதான் கேட்கணும். கேட்கலன்னா விட மாட்டேனா? ஒரு கண்டிஷன் சொல்றேன், இப்ப இந்த கண்டிஷனுக்கு ஒத்து வந்தா தான் நான் உங்களை காப்பாற்ற முடியும். ஒரே ஒரு கண்டிஷன், சாப்பிட்ட அடுத்த செகண்ட், சாப்பிட்டுட்டு கையை கழுவுன அடுத்த செகண்ட் உட்காரப்படாது. அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு உட்காரப்படாது. சோத்த மத்தியானம் நல்லா வயிறு முட்டை தின்னுபிட்டு சோஃபாவில் வந்து இப்படி சாஞ்சுக்கிட்டு டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா தின்ன உடனே வந்து உட்காந்துட்டு அது நியாயமா? அது சாப்பிட்ட உடனே உட்காரப்படாது. ஒரு 5 மினிட்டோ 10 மினிட்டோ உட்காரப்படாது. இப்ப என்ன பண்றதுலாம் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டீங்கன்னா படம் எடுத்துருவேன், பாம்பு மாதிரி கொன்றுவேன். அதெல்லாம் நீங்க யோசிச்சுக்கோங்க. நடப்பீங்களோ இல்ல வேற ஏதாவது வேலை பார்ப்பீங்களோ, இல்ல 2-3 தட்டு கிடக்கிறது கழுவி வைப்பீங்களோ, இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டுட்டு உடனே உட்காராம யாராவது இருந்தா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பீங்களோ, என்னமோ ஒண்ணு பண்ணுங்க, மொத்தம் உட்காரப்படாது. என்ன பண்றேன்னு கேட்டப்ப நான் என்னத்த சொல்றது? என்ன சொல்ல முடியும்? நீங்க அந்த நேரத்துக்கு என்ன முடியுமோ செய்யுங்க. many people ப்ராப்பர் ஸ்லீப்புக்கே போறது இல்லை. many people ignore sleep. ஸ்லீப் இஸ் த பெஸ்ட் ஹீலர். நானும் ஹீலர் தான். நீங்க தூங்காம இருந்தா என்ன ஹீலிங் பண்ணாலும் வேலை செய்யாது. சாப்பிடாமலே கிடந்தா என்ன பண்ணாலும் ஹீலிங் வேலை செய்யாது. வேகமா தின்னாலும் என்ன பண்ணாலும் ஹீலிங் வேலை செய்யாது. ஸ்லீப் இஸ் த பெஸ்ட் ஹீலர். உங்களை குணப்படுத்த போறது உங்களுடைய உறக்கம். அமைதியா கண்ணை மூடி இரவு 8-9 மணிக்கெல்லாம் படுத்தான் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல உறக்கம் வரும். உறக்கம் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கியர், 2வது கியர், 3வது கியர், டாப் கியர் எப்ப தெரியுமா உங்க தூக்கம்? டாப் கியர் எப்ப தெரியுமா எடுக்கும்? 11 மணிக்கு. நைட்டு 11 மணிக்கு டாப் கியர்ல போகும். 11 ஆரம்பிச்சிடும், 12, நைட்டு 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 ஹவர் உங்களுடைய தூக்கம் ஸ்லீப் மோடு ஹையா போகும். டாப் ஸ்லீப்பா இருப்பீங்க, டாப்ல இருப்பீங்க தூக்கத்துல. படுக்கிறதே 12 மணிக்கு, படுக்கிறதே ராத்திரி 1 மணிக்குன்னா எப்படி இது? 5வது கியர்ல போக வேண்டிய, 6வது கியர்ல போக வேண்டிய, டாப் கியர்ல போக வேண்டிய தூக்கம், டாப் கியர்ல போக வேண்டிய நேரத்துல போய் படுத்தா என்ன அர்த்தம்? ராத்திரி 11:30 மணிக்கு முட்டை தோசை சுட்டு கொடுன்னு பொண்டாட்டியை எழுப்பி விட்டு, தூங்குற பொண்டாட்டியை எழுப்பி விட்டு முட்டை தோசை வேற தின்னுட்டு படுக்கணும் இந்த புருஷன். என்ன கொடுமையா இல்லையா? அந்த பொண்டாட்டிக்கும் தூக்கம் போச்சு, இந்த புருஷனுக்கும் தூக்கம் போச்சு. டெய்லி சில புருஷன் எல்லாம் அப்படித்தான். வீட்டுல குடும்பத்துல பல பொண்ணுங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வந்த காரணமே இந்த புருஷங்க தான்.
இதெல்லாம் சொன்னா நீங்க என்னை சண்டைக்காரங்கிறீங்க, என்னை கோவக்காரங்கிறீங்க, நான் திட்டுறேங்கிறீங்க. நான் எங்க திட்டுறேன்? ஒரு குடும்பத்துல இந்த வேலை நடக்குது. நிறைய குடும்பத்துல நிறைய பேர் பிரச்சனை பண்றீங்க. அந்த பிரச்சனை என்னன்னு எடுத்து சொல்றேன் உங்களுக்கு முன்னாடி. இது உடனே சொன்னா ஜெனரல் திட்டிவிட்டாரு. அவர் எல்லாரையும் திட்டு. நான் என்ன சொன்னேன் இப்போ உங்ககிட்ட? என்ன திட்டிவிட்டேன்? சும்மா விரல் வச்சுக்கிட்டு இருக்காம யூடியூப்ல போய் கமெண்ட் அடிக்கிறது, இங்க ஆன்லைனுக்கு வந்தா சாட் பாக்ஸ்ல கமெண்ட் அடிக்கிறது, அப்புறம் போர்ல தென்றல் திட்டினார். என்ன திட்டினாங்க? ராத்திரி 11:30 மணிக்கு ஒரு புருஷன் வந்து பொண்டாட்டியை எழுப்பி விட்டு எனக்கு முட்டை தோசை போட்டு கொடுன்னு சொல்றவன் அவன் நல்லவனாவன். அப்படி செய்யாதையா புருஷான்னு சொன்னா அந்த புருஷனுக்கு சொன்னா உடனே தென்றல் திட்டிவிட்டார். என்னத்த பத்தி திட்டிவிட்டாங்க? நைட்டு லேட்டா வர்ற புருஷன்லாம் நல்லா கவனமா கேட்டுங்க. நீங்களே தோசை விட்டு தின்னுக்கங்க. இந்த பிள்ளைய எழுப்பாதீங்க. அந்த பிள்ளைய நிம்மதியா விடுங்க. ஆமா, பொண்டாட்டிய நிம்மதியா விடுங்க. சும்மா ராத்திரி வந்து சில பொண்ணுங்கள்லாம் புருஷனுக்காக முடிச்சுக்கிட்டே வீட்டுல உட்காந்துக்கிறது. பாவம் பாவம். ஏன் இப்படி போட்டு உடம்பே இங்க பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க, முன்னாடி வாங்க. வாங்கங்கிற என்ன பின்னாடி? இங்க வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. கேமரா முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. நீங்கள் வாழ்வதற்கு தகுதியான இடம் எது தெரியுமா? உங்க வீடு நினைச்சீங்களா? உங்க பெட்ரூம் நினைச்சீங்களா? நீங்க வாழ்றது உங்க உடம்புல. உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிரந்தரம் உங்க உடம்பு தான். நீங்க உங்க உடம்புல வாழ்றீங்க. உங்க உடம்ப சரியா பாத்துக்கங்க. உங்க உடம்ப நீங்க உங்க புருஷன்கிட்ட சொல்லிருங்க, ராத்திரி சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டேன், 9 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள வாங்க. 9 மணிக்கு மேல நீங்க வந்தீங்கன்னா நீங்களே ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கங்க. முடிஞ்சு வச்சு. இல்ல எதையாவது செஞ்சு ஏதாவது ஒரு குண்டான்ல போட்டு வச்சிருங்க. இந்தாப்பா வந்தா நீ தின்னுக்கப்பா. ராத்திரி தயிர் பானை மோர் பானை வந்து பூனைக்குட்டி திறக்கிற மாதிரி திறந்து நீனே தின்னுக்கப்பான்னு சொல்லி எதுலையாவது ஒண்ணு ஆக்கி வச்சுட்டு இந்தான்னு படுத்துறேன். நான் சொன்னேன்னு சொல்லுங்க உங்க புருஷன்கிட்ட போய், தென்றல் சொன்னாரு, இது தென்றல் கட்டளை அப்படின்னு சொல்லுங்க. ஒரு அக்கா பாருங்க, கேமரா திருப்புறாங்க, ஸ்பீக்கர் இதுல ஹெட்போனை கொண்டு போய் புருஷன் கையில வைக்கிறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க இவருக்கு சொல்லுங்க. அப்படி புருஷன் கையில கொண்டு வைக்கிறாங்க. உங்க உடம்ப ரிப்பேர் பண்ற டைமே எதுன்னு கேட்டீங்கன்னா இரவு தான். நீ பாருங்க, காலை மதியம் இரவு சாப்பிட்டீங்க, சாப்பிட்டதுல சத்து உடம்புல சேர்ந்துருச்சு. நைட்டு படுத்துட்டீங்க, சத்து பொருள் உடம்புல பிளட்ல சுத்திக்கிட்டே இருக்கும். நைட்டு படுத்துருவீங்க. படுத்தோன்னே லிவர்ல பிரச்சனையா, கண்ணில் பிரச்சனையா, காதுல பிரச்சனையா, எங்க பிரச்சனை, எலும்புல பிரச்சனையா? அப்ப இந்த சத்துக்களை எடுத்து எடுத்து கொண்டு போய் உடம்பு என்ன செய்யும்? அந்தந்த பார்ட்ஸ்ல போட்டு எல்லாத்தையும் ஹீல் பண்ணிடும். நைட்டு தான் பாடி ரிப்பேர் ஆகும். பிரெயின் வந்து ஃப்ரெஷ் ஆயிரும். நைட்டு நல்லா தூங்கணும் அப்படின்னா. லேட் நைட்டு வந்து மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருந்தாக்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நைட்டு நல்லா ஸ்லீப் பண்ணணும். அது நீங்க 7 ஹவர் தூங்குவீங்களோ, 8 ஹவரோ, 6 ஹவரோ, எத்தனை ஹவரோ நீங்க தூங்குங்க. அந்த எத்தனை ஹவர் தூங்குறீங்களோ அந்த ஹவர் சரியா இருக்கணும். மொத்தம் ஸ்லீப் வந்து சூப்பரா இருக்கிற டைம் 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தான். நான் சொல்றது இந்தியன் டைம். அதான் அந்தந்த கண்ட்ரியில உள்ளவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி டயத்தை வந்து மாத்தி வச்சுக்கோங்க. நான் சொல்றது இந்தியன் டைம் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்லீப் இஸ் த பெஸ்ட் ஹீலர். உங்களை குணப்படுத்திய தீரம் உங்களுடைய உறக்கம். நீங்க படுத்துருவீங்க, உங்க ஆத்மா இருக்குல்ல, அது உங்க உடம்பு விட்டு போயிடும். நீங்க தூங்கும்போது பாருங்க, உச்சந்தல அப்படி ஒரு இழுத்து தான் நீங்க உறங்குவீங்க. ஆகாய சக்தி உள்ள இறங்கின பிறகுதான் உறங்குவீங்க. உறங்குன அடுத்த செகண்ட் உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா இருக்குல்ல, அது ஊர் சுத்த போயிடும். அது பாட்டுக்கு 10 லட்சம் கிலோமீட்டர் 20 லட்சம் கிலோமீட்டர் எங்கெங்க போகணுமோ எங்கெல்லாம் அது பாட்டுக்கு டான்ஸ் ஆடி சுத்தி, அது நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அது பாட்டுக்கு அது ஆசைப்பட்டதெல்லாம் நடத்திக்கிட்டு சுத்திட்டு. தூக்கம் என்பது தூக்கம் அல்ல, தூக்கம் என்பது அரை மரணம். தூக்கம் என்பது தூக்கம் அல்ல, தூக்கம் என்பது மரணத்தின் ஒத்திகை. மரணத்தின் ஒத்திகை. செத்தா எப்படி இருக்குமோ, செத்து போனா எப்படி இருப்பாங்களோ அப்படி உறங்கணும். என்ன நடக்குதுன்னே தெரியாம தான் உறங்கணும். மலைப்பாம்பே நெஞ்சில ஏறி இறங்கி போனாலும் தெரியப்படாது. நான்லாம் தூக்கத்துல சின்ன சவுண்டு கேட்டா கூட எந்திரிச்சிருவேன். அதுக்கு பேர் தூக்கமா? அதுக்கு பேர் தூக்கமா? லைட்டை போட்டுக்கிட்டு தூங்கலாமா? தப்பு. இருட்டை அப்பிக்கிறணும். இருட்டை அப்பிக்கிட்டு இருட்டை பார்த்துட்டு தூங்கணும். ரூம் எல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரே இருட்டாயிரணும். கண்ணால முதல்ல இருட்டை சாப்பிடணும். தூங்குறதுக்கு முன்னாடி இருட்டை சாப்பிட்டுட்டு உறங்கிடணும். இருட்டை சாப்பிட்டு உறங்கி எந்திரிக்கும் போதும் இருட்டா இருக்கணும். எழுந்திருக்கும் போது காலைல 4:30க்கோ 4 மணிக்கோ 5க்கோ 5:30க்கோ சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிங்கன்னா பூமியில இருட்டு இருக்கும். அந்த இருட்டுல தான் எந்திரிக்கணும். இருட்டில் உறங்கி இருட்டில் எழுந்திருக்க வேண்டும். தெண்டலோட கட்டளை. இதை கேட்கணும், இது செய்யணும், நடத்தி தீரணும். இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லப்படாது. என்கிட்ட இந்த பேச்சே செல்லுபடி ஆகாது. உரிச்சு கோழியை உரிக்கிற மாதிரி கொன்னிடுவேன். செய்யணும். இருட்டுல தூங்கணும், இருட்டுல எந்திரிக்கணும். பாருங்க, நீங்க சொல்லலாம், நான் கேட்க முடியாது.
நீங்களாம் காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஐயோ அதனால நான் காலைல எந்திரிக்க முடியாது, இதனால எந்திரிக்க முடியாது, இது காரணம் அது அதெல்லாம் என் காதுல விழுகாது. காரணங்கள் சொல்பவர்கள் ஒருபோதும் காரியங்கள் செய்யவே மாட்டார்கள். காரணங்களை சொல்பவர்கள் காரணம் சொல்லி 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 வாழ்க்கையை இழந்துருவாங்க. யாருங்க? ஜெயிக்கிறவன் வழியை தேடுவான், தோக்குறவன் காரணம் தான் தேடுவான். நீங்க ஜெயிக்கணுமா? வழி தேடுங்க. நான் புது வழி சொல்லித்தரேன், புதிய பாதை சொல்லித்தரேன். இரவில் உறங்கி இரவில் எழுந்திருக்க வேண்டும். காலைல எந்திரிக்கிறது பேரு கருக்கல்னு பேரு. எந்திரிச்சு அந்த பொழுது கொஞ்சம் கொஞ்சமா விடியுதான். கொஞ்சம் கொஞ்சமா விடியும் போது நம்ம கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா விடிகிறத பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா விடிகிறத பார்த்தாதான் நம்ம பிரெயின் என்ன செய்யும்? கண்ணால பாக்குற காட்சியை வாங்கிட்டு விடியுதுங்கிறத பிரெயின் புரிஞ்சுக்கிட்டு பொழுது விடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத பிரெயினுக்கு சொல்லும். நம்ம கண்ணும் பொழுது விடிகிறத பாக்குதா, கண்ணுக்கும் குணமாகும், கண்ணுக்கும் நல்லது நடக்கும், கண்ணுக்கு வாழ்க்கை முழுக்க நல்லா தெரியும். ராத்திரி 11 மணி 12 மணிக்கு படுத்துப்பட்டு காலையில வெயில் முகரையில அடிச்சு நல்லா சொல்லுன்னு வெயில் அடிக்கும். காலைல 10:30 மணிக்கு எழுந்து பளிச்சுன்னு முழிச்சா இரவுல தூங்கணும் இருட்டுக்குள்ள. இப்ப வெளிச்சம் கண்ணை பாதிக்கும். பொழுது விடிய விடிய வெளிச்சம் பார்த்தா நல்லது கண்ணுக்கு. திடீர்னு வெளிச்சம் பார்த்தீங்கன்னா கண்ணை பாதிக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இது விடியல் அப்படிங்கிறத உங்க பிரெயின் நம்பாது. இது ஒரு புதிய நாளுங்கிறத உங்க பிரெயின் நம்பாது. இது ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கை உங்க பிரெயின் எக்ஸெப்ட் பண்ணி உங்க பிரெயினுக்கு கொண்டு அது உள்ள கொடுத்து உங்களுடைய ஆள் மனசுக்கு கொடுத்து இந்த நாள் நம்ம என்ன வேலை செய்ய போறோங்கிறத நம்ம பிரெயின் நமக்கு சொல்லவே சொல்லாது. ஒரே கன்ஃபியூஸா இருக்கும். இதுதான் ஹெட் ஆபீஸ், தலைமைச் செயலகம், மூளை. இந்த தலைமைச் செயலகம் கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த தலைமைச் செயலகத்துல இருந்து அன்னைக்கு ஃபுல்லா எந்த உத்தரவும் வராது. டோட்டலா கொலாப்ஸ், மெண்டல் மாதிரி திரிய வேண்டியதுதான். ஒரு வேலையும் நடக்காது. வாழ்க்கையில எந்த சக்சஸும் இருக்காது. எந்த சக்சஸும் இருக்காது. பிரதமர் நரேந்திர மோடி, அதுக்கப்புறம் ரத்தன் டாட்டா, அப்புறம் அலிபாபா, பல அமெரிக்க அதிபர்கள், பில்கேட்ஸ்ல இருந்து ஃபேஸ்புக் ஓனர்ல இருந்து எல்லாருமே காலையில சீக்கிரம் எந்திரிச்சு 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள தங்களுடைய வேலையை துவக்கி விடுவார்கள். வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப 4-4:30 எந்திரிச்சிருவாங்க. உலக பணக்காரரு அம்பானி சீக்கிரம் எந்திரிக்கிறாரு, காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறாரு. எல்லாம் 3:30-4:30 எந்திரிச்சிருவாங்க. நான் இப்ப சொல்றாலாம் எல்லா பெரிய மனுஷனும் காலைல சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு காலை கடன் முடிச்சுட்டு காலைல என்னென்ன ஒரு கிரீன் டீயோ, எல்லா பெரிய மனுஷங்களும் குடிக்கிற ஊரா கிரீன் டீ, ஆவாரம்பூ டீ. அதுதான். நீங்க தான் அந்த பாலை வாங்கி செத்தாத்தான் ஒரு மனுஷனுக்கு பால் ஊத்தணும். நீங்க டெய்லி உங்களுக்கு பால் ஊத்திக்கிறீங்க. நியாயமா அது? செத்தவனுக்கு கொண்டே பணத்தை வச்சு எரிச்சுப்புட்டு எரிச்சதுல மறுநாள் போய் 4 நல்லி எலும்பு கிடக்கும். அந்த நல்லி எலும்பை பொறுக்கி வச்சு அதை காடாத்திரன்னு சொல்லி பால் ஊத்திட்டு வருவான். செத்தவனுக்கு பால் ஊத்துவான். டெய்லி காலைல எந்திரிச்சோன்னா பாலை ஊத்திக்கிறது. இது ஒரு நியாயம்? நம்ம என்ன போனோமா? டெய்லி பால் ஊத்திக்கிறது. உலகத்துல நீங்க தாங்க பால் குடிக்கிறீங்க. இந்த உலகத்துல பால் கிடையாதுங்க 21 நாளைக்கு. நான் பால் தடை செய்கிறேன். பால் தேவையா இல்லையா அப்படின்னா சிலருக்கு தேவைங்க. அது ஒரு மருத்துவ பொருளுங்க. எப்பயாவது சிலருக்கு மருத்துவத்தின் ரீதியா அதை எடுத்துக்கலாங்க. பால் என்பது உணவு பொருள் இல்லைங்க. பால் என்பது உணவு பொருள். தினசரி சாப்பிடுவதை நான் தடை செய்கிறேன். மருத்துவ காரணங்களுக்காக எப்போதாவது எடுப்பதோ அல்லது யாருக்காவது ஒருத்தருக்கு பால் நல்லாவே சரிக்கும். பால் குடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சில பேருக்கு பால் குடிச்சுதாங்க உடம்பு பாலா போணுச்சு. பால் நான் 21 நாள் தடை செய்யறேங்க. 21 நாள் நான் தடை செய்யறேங்க. 21 நாளைக்கு பிறகு நீங்க தேவைன்னு முடிவு பண்ணா குடிச்சுங்க. சில பேருக்கு பால்ல சில சத்துக்கள் இருக்கு, உடம்புல சேர்ந்தா அது சில பேருக்கு தான். ஆனால் 99% பால் நான் தடை செய்யறேன் 21 நாள். இந்த கண்டிஷனுக்குலாம் நீங்க ஒத்து வரணும். ஒத்து வரலன்னு நீங்க ஊஹூன்லாம் தலையாட்டலாம் முடியாது. இங்க ஒரே பதில் தான். நான் என்ன சொன்னாலும் ஆமா செய்யறேன், இவ்வளவுதான் தலையாட்டணும். நீங்க வேற இங்க ஆமாவா இல்லையா, எஸ் ஆர் நோவெல்லாம் கிடையாது. நான் சொல்றத கேட்கணும், ஃபாலோ பண்ணணும், செஞ்சே ஆகணும். 21 நாளைக்கு பிரெயின் ஃப்ரெஷ் ஆயிரும். நல்லா தூங்குனீங்கன்னா. தூங்க வைக்கிறதுக்கு நான் 16 நிமிஷம் ஆடியோ உங்களுக்கு அனுப்புவேன். அந்த 16 நிமிஷம் ஆடியோவை நீங்க கேட்டுக்கிட்டு உறங்கணும். நான் அந்த 16 நிமிஷம் ஆடியோ இன்னைக்கு அனுப்புறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் குரூப்ல அனுப்பி வைக்கிறேன். அந்த 16 நிமிஷம் ஆடியோவில் என்ன பேசியிருக்கேன்னு ஆன் பண்ணி விட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, கேட்கப்படாது. எப்படி கேட்கணும்னா,
இப்போ நீங்கள் படுக்கை எல்லாம் பிரித்து எல்லாம் ரெடி ஆயிடுவீங்களா, படுக்க போயிடுவீங்களா? செல்ஃபோனில் இப்போ இந்த ஆடியோ இருக்குமா? தூங்க போகும்போது எப்போ கண்ணை தூங்குறதுக்குன்னு கண்ணை மூடுவீங்களா, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு, அந்த நேரம் செல்லை ஆன் பண்ணிட்டு கண்ணை மூடி அமைதியாக படுத்துருங்க. 16 நிமிட ஆடியோ உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். 2 நிமிஷத்துல உங்களுக்கு தூக்கம் வரும். 2 நிமிஷத்துல தூக்கம் வரும். அந்த ஆடியோவை கேளுங்க. ஆடியோல சில விஷயம் சொல்லுவேன், அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணிட்டே இருங்க, அதை கேட்டுட்டே இருங்க. அது ஆடியோ கேட்கும்போது உங்களுக்கு புரியும். சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது அந்த ஆடியோவை பிளே பண்ணக்கூடாது. என்னதான் தென்றல் பேசியிருக்காரு பாப்பான்னு நீங்க பார்த்து லொடுக்கு பாண்டி மாதிரி தட்டி விட்டு என்னதான் இருக்கு காப்பான் அப்படின்ட்டு பகல்லையோ ராத்திரிலையோ உட்காந்துக்கிட்டு கேட்கப்படாது. ஒரே ஒரு நேரம் மட்டும்தான் அதை கேட்கணும், படுக்கும்போது மட்டும். உங்க வாழ்க்கையிலேயே 16 நிமிஷம் ஆடியோவை நீங்க ஒரு நாளோட முழுசா கேட்டிருக்க மாட்டீங்க. 2 நிமிஷத்துல நீங்க தூங்குவீங்க. யாராவது ஒருத்தர் அத்திபுத்த மாதிரி 10 நிமிஷம் போகும், 11 நிமிஷம் போகும். யாருக்காவது அத்திபுத்த மாதிரி. அதனால தான் நான் 16 நிமிஷம் பண்ணியிருக்கேன். ஓவர் ஸ்ட்ரெஸ், ஹைலி ப்ரெஷர் இருக்கிறவங்க, ஹை டென்ஷன் இருக்கவங்க, ஹைப்பர் டென்ஷன் பிரச்சனை, அதிகபட்ச வியாதி இருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. தூக்கம் வராம அவஸ்தப்படுறவங்க, தூக்க மாத்திரை போட்டு தூங்குறவங்க, இந்த மாதிரிலாம் அவஸ்தப்படுறவங்க இருப்பாங்க. அப்படி அவஸ்தப்படுறவங்களுக்காக தான் அதை லாங் டைமா நான் 16 நிமிஷமா அந்த ஆடியோ பண்ணேன். மற்றபடி நீங்க 90% பீப்புள் 2 மினிட்ஸ்ல உறங்குவீங்க. ஒரு நாள் 2 நிமிஷத்துக்கு மேல நீங்க ஆடியோ கேட்டிருக்கவே மாட்டீங்க. இதை 21 நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்தா நீங்க லைஃப் லாங் கூட ஆடியோ போட்டு தூங்குங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தேவைப்படாது. நீங்க டீப் ஸ்லீப், டைட் ஸ்லீப்புக்கெல்லாம் நீங்க ரெடி ஆயிருவீங்க. ஸ்லீப் எல்லாம் நீங்க பிரிச்சு ரெடி ஆயிருவீங்க. உட்காந்துக்கிட்டு தூங்கலாம், நின்றுகிட்டு தூங்கலாம், நடந்துகிட்டு தூங்கலாம். அதெல்லாம் இடியே விழுந்தாலும் நீங்க வாட்டுக்கு இடி விழுந்தாப்பா அந்தப்பான்னு தூக்கி போட்டு நீங்க வாட்டுக்கு கண்ண முடி தூங்கலாம். அப்படி தூங்க வச்சுப்படும் உங்களை. அதுக்கு ஒரு ஆடியோ இருக்கு, இன்னைக்கு அனுப்பி வைக்கிறேன். நம்ம குழுவோட அட்மின் தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் உடனடியாக அந்த ஆடியோவை எல்லா குழுவுக்குமே அனுப்பி வைங்க. ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஆத்மா அப்பதான் வெளியில போய் அதை ரவுண்ட் அடிச்சுட்டு காலையில ஒரு 4 மணி 4:30 வந்து உள்ள நுழைஞ்சோன்னா தான் நமக்கு முழிப்பு வரும். அது வரைக்கும் முழிப்பு வராது. இதுதான் தூக்கம். அது இந்த ஆடியோ கேட்கும்போது உங்களுக்கு புரியும். டீடாக்ஸ்னா பாடி டீடாக்ஸ் மட்டும் இல்லை, மைண்ட் டீடாக்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஓவர் திங்கிங் இருக்கு, கோபம் வருது, இதெல்லாம் நம்ம ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதிகமாக கோவப்பட்டா எலும்பு அரிமானம் உண்டாயிரும். அது ஒரு கெமிக்கல் ஒன்று சுரக்கும், எலும்பு அரிக்கும். எலும்பை தண்ணிக்குள்ளே போடுங்க, 10,000 வருஷம்னாலும் ஒன்றும் ஆகாது. எலும்பை மண்ணுக்குள்ளே போச்சு வைங்க, 10,000 வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. கோடி வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. 5 பூதம் நிலம், நீர், நெருப்பு, காற்று ஒன்றுமே பண்ண முடியாது. நெருப்புலேயே அதை எரிக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு எரிச்சாக்க எரிக்கலாம். அப்படியும் அதில் தூசியாக நொறுங்கி கொட்டுமே தவிர அதெல்லாம் எரிக்க முடியாது. நீங்கள் அந்த மின்சார சுடுகாட்டில் தான் எரிக்கிறாங்க எலும்பு வந்து, அதுவும் தூளா சாம்பல் கிடைக்கிறது அந்த எலும்பு தான். இறந்தோன்னு அஸ்திங்கிறீங்களா, அது என்னது? எலும்பு தூள் தான் நாம வந்து சாம்பல்னு வாங்கிட்டு இருக்கோம். 5 பூதத்துல எந்த பூதத்தாலும், தண்ணிக்குள்ள வச்சாலும் சரி, நிலத்துல வச்சாலும் சரி, எந்த பூதத்தாலும் அழிக்கவே முடியாது உங்க எலும்பை. மனுஷன் எலும்பு அழிக்க முடியாது. அந்த எலும்பை அழிக்கிற பவர் கோவத்துக்கு உண்டு. கோவப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா எலும்பு அரிமானம் ஆயிரும். மூட்டு வலி தேஞ்சிரும், பிரச்சனை வந்துடும். சார் ஒரு 27 வயசுக்கு மேல நம்மளுடைய எலும்பு வளர்ச்சி பெறாது அப்படின்னு நின்றோம். அந்த எலும்புல உள்ள கால்சியத்தை அதுக்கப்புறம் காப்பாற்றணும். நல்ல ஆகாரம் ஃபுட்டு எடுத்துகிட்டு இருந்தால் தான் கால்சியத்தை காப்பாற்ற முடியும். நீங்கள் சரியான ஃபுட்டு எடுக்கலை அப்படின்னா எலும்பில் வந்து இருக்கிற கால்சியத்தை உடச்சி உடம்பு எடுத்துக்கிட்டே இருக்கும். எலும்புக்கு மேலே வந்து மென்மையான கால்சியம் இருக்கும். அந்த மென்மையான கால்சியத்தை உடம்பு எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ எடுக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ எலும்பு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சரியாக சாப்பிடல, ஊட்டச்சத்து எடுக்கலைன்னா அப்போ எலும்பு தேய்மானம் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு காரணம். சரியான ஊட்டச்சத்து எடுக்கணும். இப்போ பச்சை கீரை வகைகள் இப்பெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிடலாம். சில பேர் டீடாக்ஸ்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறாங்க. சம் பீப்புள் திங்க் டீடாக்ஸ்னா எக்ஸ்பென்சிவான ஜூஸ் இருக்கும், எக்ஸ்பென்சிவான மாத்திரை இருக்கும், எக்ஸ்பென்சிவான டயட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஐ கிவ் யூ, அதுவே போதும். நேச்சுரலா எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல். இதில் என்ன சில பேருக்கு என்கிட்ட இதில் சைடு எஃபெக்ட் வேறு வருமானு கேட்குறது. வெண்டைக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, நூக்குல், தர்பூசணி, சுண்டைக்காய், அவரைக்காய், கொய்யாக்காய், இது சாப்பிட்டு எப்படிங்க சைடு எஃபெக்ட் வரும்? பேரிக்காய், அன்னாசிப்பழம், மாதுளை, ஆப்பிள், பேரிச்சம்பழம் ஊற வைக்கிறது, பாதாம் பருப்பு ஊற வைக்கிறது, பச்சை மஞ்சள்,
இதெல்லாம் சாப்பிட்டா எப்படிங்க, இதில் என்னங்க சைடு எஃபெக்ட் வரும்? சோறும் சேர்ப்பான், சில பேருக்கு கொஞ்சம் சோறு சேர்ப்பான், சில பேருக்கு சோறு அவாய்ட் பண்ணிடுவான், சில பேருக்கு இடியாப்பம் தேங்காய் பால் தான் கொடுப்பான், சில பேருக்கு இளநீர் கொடுப்பான், சில பேருக்கு இளநீர் பாயாசம், சில பேருக்கு இளநீர் புட்டி, சில பேருக்கு அவல் பேடா, சில பேருக்கு அவல் பாயாசம், அவல் பொங்கல், அவல் பிரியாணி. அப்புறம் இந்த பெண்களுக்கு வந்து வளகாப்புக்கு சாதம் வைப்பாங்க பாருங்க, தேங்காய் சாதம், அந்த மாதிரி சாத வகைகள். இட்லியிலே விதவிதமான இட்லி. நேச்சுரல் லைஃப் ஸ்டைலில் வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு பல வகையான பழங்கள், மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ். ரொம்ப எஃபெக்டிவான டயட் கொடுப்பேன் உங்களுக்கு. லாங் டேர்முக்கு உங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது தான் என்னுடைய நோக்கம். நேச்சுரலாக டீடாக்ஸ் பண்ணால் எப்படி சைடு, நான் இப்போ சொன்ன பொருள் எல்லாம் தெரியும், நீங்கள் பார்க்காத பொருளா, சாப்பிடாத பொருள், எல்லாம் பார்த்த பொருள், சாப்பிட்ட பொருள் தானே. எதை எப்போ எப்படி எடுத்துக்கிட்டா குணமாகும்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிக்க சொன்னேன் பாருங்க. பாடி டீடாக்ஸ் இஸ் நாட் ஒன் டே ப்ரோக்ராம். எக்ஸ்கியூஸ் மீ, மார்க் மை வேர்டு. பாடி டீடாக்ஸ் இஸ் நாட் ஒன் டே ப்ரோக்ராம். இட் இஸ் அ டெய்லி ஹேபிட், லைஃப் ஹேபிட். யூ சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கங்களை மாற்றி அமைப்பது தான் இந்த டீடாக்ஸோட வேலை. 21 நாள் நான் உங்களுக்கு உட்காந்து எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து முடிச்சுட்டா, லைஃப் லாங் யூ ட்ரிங்க் மோர் வாட்டர், யூ ஈட் ஃப்ரெஷ் ஃபுட்டு, எனி டைம் யூ மூவ் யுவர் பாடி, யூ ஸ்லீப் வெல், யூ ஸ்டே பாசிட்டிவ் லாங் டைம். 21 days நான் பயிற்சி கொடுத்துட்டு 21 நாள் கழிவு நீங்க பயிற்சி முடிஞ்சிருமா? 21 நாளைக்கு பிறகுதான் உங்க உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கும். சிறப்பா தூங்க வச்சு கத்து கொடுத்துருவேன் உங்களுக்கு. சார், உங்க உடம்ப நீங்க டேக் கேர் பண்ணணும். உங்களை விட்டா வேற யாருக்கா காப்பாத்த? டேக் கேர் யுவர் பாடி. ஏன் தெரியுமா? இட் இஸ் த ஒன்லி பிளேஸ் யூ ஹாவ் டு லிவ். நீங்கள் வாழ்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே இடம் உங்களுடைய உடம்பு தான். உங்க உடம்பு மட்டும்தான். கழிவு நீக்க பயிற்சி இந்த வாய்ப்பை விட்டுறாம தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணி முடிக்கணுங்கிற முடிவை இப்ப எடுங்க. என்ன எடுத்தீங்களா இல்லையா? என்ன உங்க முகத்துல என்ன ஏதாவது சொன்னாத்தானே தெரியும் எனக்கு. உசுரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் 47 நிமிஷமா. என்ன ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? ஃபாலோ பண்ணணும். தண்ணி குடிக்க ஆரம்பிங்க. நீங்க தண்ணி குடிக்க ஆரம்பிங்க. சூரிய உதயம் நான் பார்க்க சொல்றேன். இதுக்கு காசா? இது இலவசம் தானே. இது சூரியன் உங்களுக்கு என்ன டெய்லி வசூல் பண்றாரா காசு? எங்க ஊரெல்லாம் பொருளை கிளப்பி விடுறீங்க. தென்றல் டீடாக்ஸுக்கு போனீங்கன்னா பட்னி போடுவாருன்னு. எங்க டீடாக்ஸ்னா பட்னின்னு யாருங்க சொன்னா? டீடாக்ஸ்ல உண்ணாவிரதங்கிறது ஒரு வகை. சில பேருக்கு உண்ணாவிரதம் தேவைப்படும், அவங்களுக்கு கொடுப்பான். டயட்னா என்ன தெரியுங்களா? பட்னி கிடக்கிறதா? டயட்னா உங்க உடம்புக்கு எது தேவையோ அந்த உணவை தேர்ந்தெடுத்து அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ உதாரணம், ஒருத்தர் மூட்டு வலி முழங்கால் வலின்னா கொண்டக்கடலை, நிலக்கடலை, இந்த மாதிரி கடலை வகைகளை கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட விட மாட்டோம். இப்போ ஒருத்தருக்கு தைராய்டு இருக்குன்னா சவுச்சவு, அப்புறம் பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை, இதெல்லாம் சாப்பிட வைப்பான். கருவை காக்கும் கருவேப்பிள்ளை, கருப்பைக்கா கருவேப்பிலை எடுங்க, பஞ்சாமிர்தம் எடுங்க, உளுந்தங்களி எடுங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஸ்பெசிஃபிக்கா சில ஃபுட் இருக்கு, அதை கொடுப்பான். இப்போ ஒருத்தருக்கு ரத்த சோகை, ரத்த பிரச்சனைன்னு ஒருத்தர் வருவாரு, வாங்க வாழை கச்சல் எடுங்க, வாழை பூவை எடுங்க, தேங்காய் வந்து இந்த இளநீ இருக்கு பாருங்க, இளநீ உடைச்சு தேங்காய் குடுமி இருக்கிற இடத்துல அங்க காரன்னு ஒன்று இருக்கும், அதை சாப்பிடுங்க, இதெல்லாம் எடுத்து கொடுப்பான். இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவான். அப்புறம் தேங்காய் சாப்பிட சொல்லுவான். ரத்தம் ஊடுறதுக்கு ஒரு டயட்டு. எல்லாத்துக்கும் உணவு முறை இருக்கு. அனைத்துக்கும் தனித்தனியா நான் சொல்லி கொடுத்துருவேன். நல்ல நீங்க இது வரைக்கும் சமைச்சதெல்லாம் சமையல். நான் சொன்ன பிறகு நான் சொல்ற மாதிரிலாம் செஞ்சு பாருங்க. உங்க இட்லி சாம்பார்லாம் மணக்கும். நான் சொல்ற ஸ்டைலில் உங்களுடைய நான் சமையல் கலை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன், டயட்டு கற்றுக் கொடுப்பேன், யோகா கற்றுக் கொடுப்பேன், முத்திரை கற்றுக் கொடுப்பேன், எல்லாம் செய்வேன். அனைத்தும் கற்றுக் கொடுப்பேன் உங்களுக்கு. அனைத்து விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பேன். நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இன்னையிலேருந்து ஒரு கண்டிஷன், உங்கள் அடுப்பை நீங்கள் போய் தொட்டால் குளிச்சுட்டு தான் தொடணும். திடீர்னு இப்போ நெஞ்சொலி வந்திருக்கும். காலைல எந்திரிச்சோன்னு போய் அடுப்பில் போய் காப்பி போடுற ஆளுக்கு பூரா இப்போ நெஞ்சொலி வந்திருக்கும். ஐயோ, அக்னி தேவனை நீங்கள் தொட வேண்டும் என்றால் குளித்திருக்க வேண்டும். சார், நிறைய விஷயம் இருக்குது ஆரோக்கியத்துக்கு, நிறைய விஷயம்.